வானிலை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. தெளிவான காலை வானிலை அறிக்கை. குறிப்பாக நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் நவம்பர் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி இந்த 4 நாட்களும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. மஞ்சள் எச்சரிக்கைனா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை பெய்யலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே மழை பெய்யும்னு இப்போ வரைக்கும் எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல. தமிழ்நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக காணப்படுது. ஆங்காங்கே லேசான தூறல் சாரல்லாம் இருந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போகுது? இப்போ வானிலை அமைப்பு என்ன? வரப்போகிற மாத இறுதியில் புயலே வரப்போகுது. புயல் வரப்போகுது. அந்த புயல் எப்படி வரப்போகுது? தீவிரமாக இருக்குமா, இல்லை புயலாக வராமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருமா, எப்படி வரும்? எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஒட்டு மொத்தமாக பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக நல்லா தெளிவாக கேளுங்க. வானிலை அமைப்பு என்னன்னா, நம்மளுடைய தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக அமையப்போகுது. இதன் காரணமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாயிறு இரவு முதலே படிப்படியாக மழை தொடங்கும். இலங்கை முழுவதும், அதாவது நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமையிலேருந்து இலங்கையில் மழை தொடங்கிடும். அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் மழை ஆங்காங்கே லேசான தூறல் சாரல்லாம் இருக்கலாம். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிற சனிக்கிழமை இலங்கையில் மழை தொடங்கும். வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை இலங்கை, வட இலங்கை, அதுக்கப்புறம் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கும். திங்கக்கிழமை வரப்போகிற திங்கக்கிழமையிலேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும், அதாவது நம்மளுடைய நெல்லூரில் ஆரம்பித்து அங்கே ஆந்திராவில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லையும் மழை பார்த்திங்கன்னா படிப்படியாக தொடங்கிவிடும், அதிகரித்து விடும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எப்போ? வரப்போகிற திங்கக்கிழமை நவம்பர் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி இந்த மழையானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக எங்கெங்கே? திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, அதே போல் விழுப்புரம், அதே போல் புதுச்சேரி, அதே போல் நம்மளுடைய கடலூர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, அதே போல் காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அதே போல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் மழை தொடங்கும். அப்புறம் படிப்படியாக உள் மாவட்டங்களையும் மழை தொடங்கி, மேற்கு மாவட்டங்களையும் மழை தொடங்கி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நவம்பர் 17, 18 தேதிகளில் மழை இருக்க போகுது. எப்படிப்பட்ட மழை? 10 சென்டிமீட்டர். அதுக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பே இல்லை. எவ்வளோ பெய்ய போகுது மழை? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கையின் அடிப்படையில் 10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? 10 சென்டிமீட்டர் தான். அதனால் நீங்கள் அதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போகிற சுழற்சினால தான் நமக்கு மழை கிடைக்க போகுது. இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது. அந்த சுழற்சினால நம்ம மழையை பெறப்போகிறோம். எப்போ? நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும். நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய லெவலில் நமக்கு மழை இருக்குது. நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு நவம்பர் 22, 23 தேதியில் அந்தமான் சுமத்ரா தீவுக்கு அருகில் இன்னொரு காற்று சுழற்சி உருவாகி அதுவுமே நெருங்கி அது தீவிரமாக அது புயலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது புயலாக இலங்கைக்கு நெருக்கமாக நீடித்து, தமிழகத்துக்கு நெருக்கமாக நீடித்து இந்த மாத இறுதியில் ஒரு மிகப்பெரிய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் கவனமாக என்ன கேட்டுக்கணும்? நவம்பர் 16, 17 இப்போ மேகமூட்டமாக காணப்படுது. நவம்பர் 16லேருந்து மழை தொடங்கிடும். 17லேருந்து தமிழ்நாடு முழுக்கவே மழை தொடங்கும். இடைவிடாத மழை அப்படியே பெஞ்சிக்கிட்டே இருக்கும். சொன்னு 16, 17, 18 நல்ல எப்படின்னா எல்லா இடத்துலையும் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். விடவே விடாது. இப்போ காலையில் ஆரம்பிக்கக்கூடிய மழை அப்படியே பெஞ்சிக்கிட்டே இருக்கும். படன்னு விடவே விடாது. மழையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நின்றுச்சுன்னு பார்க்க முடியாது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், விடாமல் தூரிக்கிட்டே இருக்கும். எப்போ? நவம்பர் 17, குறிப்பாக நவம்பர் 16ஆம் தேதியே வச்சுக்கோங்க. வர ஞாயிற்றுக்கிழமை, வர ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் அப்பெல்லாம் மழை அப்படியே பெஞ்சிக்கிட்டே இருக்கும். சொன்னு பெய்யும். ஆனால் அவ்வளவு பெருசாக பேஞ்சிருச்சுன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். பெரிய மழை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்திய வானிலை மையமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நவம்பர் 16, 17, 18, 19 இந்த 4 நாளுமே மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சொன்னு இருக்க போகுது மழை. அதன் பிறகு மாத இறுதியில் வரக்கூடிய புயல் தான் ஒரு பலத்த மழைப்பொழிவை கொடுக்க போகுது.
அது நவம்பர் 25, 26, 27 தேதியில் மிக நெருக்கமாக வந்து கொட்டுன்னு மழை கொட்டும். அந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கலாம் மாத இறுதியில். ஆனால் இப்போதைக்கு நமக்கு மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்கிறதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே மழை வந்து படிப்படியாக குறைந்து வந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு கவலையோட நிறைய பேர் இருந்தீங்கனாலும், இனிமே நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இனிமே நீங்கள் மழை இல்லைங்கிற ஒரு செய்தியை என்றைக்குமே கேட்க முடியாது. எல்லா நாளும் மழை தான். இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு சுழற்சி வரப்போகுது. அந்த சுழற்சி காரணமாக ஒட்டுமொத்த இலங்கையிலையும் மழை கொட்டுன்னு கொட்டப்போகுது. இலங்கை மக்களே, உங்களுக்கு இனி வரும் ஒரு நாளுமே மழை இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. வானிலையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். வானிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக தான் காணப்படும். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பாருங்கள், இப்போவே மேகமூட்டமாக தான் காணப்படும். ஏன்னா தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலவுதில்ல, அந்த காற்று சுழற்சி காரணமாக இப்போ வரைக்குமே நமக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக தான் காணப்பட்டுட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, இந்திய வானிலை ஆய்வு மையத்திலேருந்து அதை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஆய்வு பண்ணி நமக்கு 4 நாளும் மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பெரிய மழைப்பொழிவை ஆனால் பாதிக்கக்கூடிய இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போ நாங்கள் டெல்டா மாவட்டத்தில் விவசாய பணிகள்லாம் மேற்கொள்ளலாமா, நாங்கள் எல்லாம் பண்ண முடியுமா, இந்த 4-5 நாள் நாங்கள் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கிற மழையாக இருக்குமே. இப்போ தூரிக்கிட்டே இருக்கும், வீட்டுக்கு எதையுமே நம்ம போட முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது, தூரிக்கிட்டே கிடக்கும். தூரிக்கிட்டே கிடந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாக தானே இருக்கும். இப்போ நவம்பர் 16, 17 தேதியில் தூரிக்கிட்டே கிடக்க போகுது மழை. என்னடா இந்த மழை எப்படா நிற்குங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பு வர்றனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் வேறு ஏதாவது களை எடுத்தல், உள்ளே போய் வேலை பார்க்குறது, இதுக்கெல்லாம் வந்து சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி நமக்கு ஒரு 3-4 நாள் கிடைக்கும். இடைவெளி கிடைத்த பிறகு தான் அடுத்த புயல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புயல் மாத இறுதியில் வரப்போகுது. அதனால் எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருங்க. நான் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு, ஒட்டுமொத்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நான் சொல்கிறது, நீங்கள் வந்து சனிக்கிழமைக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளி, நாளை மறுநாள், இந்த 2 நாளுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு வச்சுருங்க. அப்புறம் வந்து சொன்னு என்னடா இந்த மழை இப்படி பெய்யுது, நல்லா அடிச்சும் ஊற்ற மாட்டேங்குது, என்ன இது மழை அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போயிடும். சரன்னு அப்படியே படப்படன்னு பெய்யும், அப்புறம் நிற்கும் பெய்யும், படப்படன்னு நிற்கும் பெய்யும், இப்படி தான் இருக்க போகுது. அதனால் ஒரு வெறுப்பு உணர்வை வந்து பார்த்திங்கன்னா இந்த 5-6 நாட்களில் மழை கொடுக்க போகுது. ஆனால் மாத இறுதியில் வரப்போகிற மழை அடித்து ஊற்ற போகுது. ஏன்னா அது புயல், இது சாதாரண சுழற்சி தானே, இது வந்து தீவிரம் இல்லாத ஒரு சுழற்சி, அது தீவிரமடைய போகிற சுழற்சி. ஓகே, இந்த நேரத்தில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குன்னே. சரி, நம்ம போடக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி வந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரியாமல் போயிடும், நம்ம பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு தெரியாமல் போயிடும். உங்களால் தான் நம்ம சேனல் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். தொடர்ந்து உங்களுக்கு வானிலை அறிக்கை நான் சொல்லணும்னு நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் பார்க்க முடியும். நான் வந்து சரி நம்ம வீடியோ போடுவோம், நிறைய பேர் நம்மளை பின்தொடர்றாங்க, அவங்கள நம்பி நம்ம காலையிலே வீடியோவுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டெய்லி அவங்களுக்கு வீடியோ கொடுக்கணுன்ட்டு நான் வரலாம். அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும், எல்லார்ட்டையும் சொல்லணும். நம்ம அதிகாரப்பூர்வமாக தான் எதாக இருந்தாலும் சொல்லுவோம். நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்திய வானிலை மையம் இருக்குது, சென்னை வானிலை மையம் இருக்குது, அவங்க சொல்லக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, அவங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எல்லாத்தையுமே முன்னறிவிப்பாக நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த நவம்பர் 16, 17, 18 தேதியில் வரப்போகிற நிகழ்வு காரணமாக சென்னையிலையும் மழை இருக்கும். சென்னையில் பாதிக்கும் மழையெல்லாம் கிடையாது, நீங்கள் பயப்பட வேணாம். சென்னையில் பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை. ஆனால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு மாத இறுதியில் வரப்போகிற நிகழ்வுனால சென்னைக்கு பாதிப்பு இருக்குது, மிகப்பெரிய மழைப்பொழிவு இருக்குது. சென்னைக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அடுத்து வரப்போகிற மாத இறுதியில் வரப்போகிற நிகழ்வுனால மிகப்பெரிய மழைப்பொழிவு இருக்குது. அடுத்து வரப்போகிற நிகழ்வுனால இலங்கைக்கும் பாதிப்பு இருக்கும், தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு இருக்கும். அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அதனால் தொணன்னு வரப்போகிற நவம்பர் 16, 17, 18 தேதியில் திங்கக்கிழமையிலேருந்து தொணன்னு மழை பெய்ய போகுது. தொணன்னு பெய்யும். எப்படா இந்த மழை நிற்குங்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் வெளி பயணம் போவீங்க, எங்கேயாவது உங்களுடைய வேலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்குறதுனா இந்த 16, 17, 18 நவம்பர் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, இந்த 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் கோபிநாதன். நன்றி, வணக்கம்.